என் பியூட்டி மேலே ஒரு கேர் வந்துருச்சு. என்னடா இந்த புள்ள பியூட்டி மேலே கேர்னு சொல்லிட்டு இவ்வளோ இஞ்சியை வாங்கி வச்சுருக்குன்னு யோசிக்காதீங்க. இது இஞ்சி கிடையாது, பொங்கல் டைமில் வந்து மஞ்சள் தான். இந்த நீட்டாக வரும் பார்த்திங்களா, இலைக்கு அடியில் மஞ்சள், அந்த மஞ்சள் தான். ஸோ இது பொங்கல் முடிஞ்சு நான் வந்து மார்க்கெட்டில் போய் கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்தேன் மஞ்சள் கிழங்கு தான். இது வந்து காய வச்சு தான் வந்து அரைச்சா அது ஒரு ஃபேஸ் பேக்கு. பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு நம்ம போயிருந்தோம். ஸோ இந்த காயை பார்த்துட்டு நான் பரங்கிக்கான்றேன், எங்கள் அக்கா பூசணிக்கான்றா, சொரக்கான்னு சொல்லிட்டு நாங்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த காய்க்கு வந்து பேர் சூட்டும் விழா நடத்தி பேர் வச்சாச்சு. ஆனால் இந்த காயோட உண்மையான பேர் என்னன்றது எங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ எப்படியோ வந்து பேர் சூட்டும் விழா சிறப்பாக முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது பக்கத்துலலாம் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பக்கத்துலேயே பார்த்தா வந்துட்டு இந்த மாதிரி வந்து நிறைய முள்ளாக வந்துட்டு நிறைய பிளான்ட் வச்சுருந்தாங்க. ஸோ இதை நான் நேரில் பார்த்ததே இல்லை. இதை டச் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் டச் பண்ணால் குத்துமாமே, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேயே இருந்து அவனை பார்த்தாச்சு. நாங்கள் வந்த நேரம் மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கும் போது திரும்பி பார்த்தா பயங்கர ஷாக். பீஸா ஹட்டில் வந்து ஒதுங்கியிருக்கோம். விடுமுமா நாங்கள் இன்றைக்கி போய் ஒரு புடி பிடிச்சாச்சு.